திடீர் விபத்தில் சிக்கி பாடகி சித்ராவுக்கு நடந்த மிகப்பெரிய சோகம். ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் கண்ணீர்ல மூழ்கியிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான பாடகி சித்ரா. சித்ரா தமிழ் சினிமாவுடைய சின்ன குயில் சித்ரா அப்படின்னு செல்லமா எல்லாரையும் அழைக்கப்படுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு முதல்ல தமிழ்ல இளையராஜா தான் பாடக்கூடிய வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு. அப்படி இவங்க பாடின முதல் படமே முதல் பாடலே இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. சின்ன குயில் மெல்ல பேசு அப்படிங்கிற அந்த முதல் பாட்டு, அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து அவங்க பாடின எல்லா பாட்டுமே ரொம்ப ரொம்ப மெலோடியா, மக்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா பாட்டும் ரொம்ப அழகா அமைஞ்சது. அதனால இவங்கள எல்லாரும் சின்ன குயில் சித்ரா அப்படின்னு செல்லமா அழைக்க ஆரம்பிச்சாங்க. தமிழ்ல கிடைச்ச வெற்றியை தொடர்ந்து மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, பஞ்சாபின்னு ஒரு 7 மொழிகள்ல இது வரைக்கும் 20,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி அதன் மூலியமா நிறைய மக்களை தன் பக்கம் கவர்ந்தது மட்டும் இல்லாம நிறைய விருதுகளையும் வாங்கி குமிச்சிருக்காங்க சித்ரா. சித்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்க அளவுக்கு அதிகமா மெலோடி சாங்ஸ் தான் பாடியிருப்பாங்க. அவங்களுடைய காதல் சாங்ஸ் கேட்கறதுக்கு நம்மள அப்படியே மெய் மறக்க வச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான இனிமையான குரலுக்கு சொந்தக்காரின்னு சொல்லலாம் சித்ராவை. அப்படிப்பட்ட சித்ரா அவங்களோட திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துதான். அவங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப உயிர். அது மட்டும் இல்லாம தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. தான் பெண் குழந்தையும் தன்னை மாதிரி ஒரு பெரிய பாடகி ஆக்கணும் அப்படின்னு பல கனவுகளோட அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு அரிய வகை நோய். அதனால அந்த குழந்தைய ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அப்படி சித்ரா வெளிநாட்டுல நடக்கிற ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போயிருந்தப்போ அவங்களுடைய குழந்தை தவறி நீச்சல் குளத்துல விழுந்து இறந்து போச்சு. அதுல சித்ரா கொஞ்சம் நார்மலா இல்ல. சித்ராவால சரியா பாட முடியல. எந்த நேரம் பார்த்தாலும் தன் குழந்தைய தானே கொன்னுட்டேன் அப்படியே குற்ற உணர்ச்சி. அதனால அதிகமா சினிமாவில கவனம் செலுத்தல. இருந்தாலும் சித்ராவை யாருமே சும்மாவும் விடல. சோ நிறைய டிவி நிகழ்ச்சிகள்ல நடக்கக்கூடிய முக்கியமான இந்த பாட்டு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறது, அப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு நடுவரா சின்ன குயில் சித்ராவை அழைச்சிட்டு போயிட்டு அதன் மூலயமா நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு ஒளிவிளக்க ஏற்றிக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பை சித்ரா ஏற்றிருக்காங்க. அதன் மாதிரி சித்ரா நிறைய குழந்தைகளுக்கு வாய்ப்பும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களாம் இப்போ இசையில அடுத்தடுத்து பெரிய ஆகிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி தான் இசையில சாதிச்சது மட்டும் இல்லாம தன்னை மாதிரி கஷ்டப்பட்டு இசையில சாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடக்கூடிய ஒரு முக்கியமான வேலையும் சித்ரா பாக்குறாங்க. இன்னைக்கு கூட லண்டன்ல நடக்கிற ஒரு முக்கியமான கலை நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க சித்ரா. போயிட்டு அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில அவங்களால முடிஞ்ச எல்லா வேலைகளையும் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி திரும்ப ஊருக்கு வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. அப்படி அவங்க ஹோட்டல்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு போற வழியில அவங்களுடைய கார் எதிர்பாராத விதமான ஒரு கோர விபத்துல சிக்கியிருக்கு. விபத்துல சித்ரா சிக்கி மிக மிக ஒரு மோசமான நிலைமையில அங்கிருந்து மீட்டெடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்படி கொண்டு போன சித்ராவை காப்பாற்ற முடியாம அவங்களுக்கு நேர்ந்த மிகப்பெரிய துயரம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் உச்சக்கட்ட கண்ணீர்லயும் சோகத்திலையும் மூழ்க வச்சிருக்கு.